ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காப்பர் நாணயத்தை பற்றி. அரையண்ணா இந்தியா 1918 புள்ளி குறியீடு உள்ள பாம்பே மின்ட் நாணயம். இந்த நாணயம் 1918ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஒரு காப்பர் நாணயம். உலோகம் செம்பு காப்பர் கலந்த நாணயம். மன்னர் சார்ல்ஸ் 5th கிங் பேரரசர். மின்ட் பாம்பே மின்ட். 1918ஆம் ஆண்டு சார்ல்ஸ் 5th மன்னர் காலத்து அரையண்ணா செப்பு நாணயம். பாம்பே மின்ட். பெரும்பாலும் நாணயத்தின் அடியில் ஒரு சிறிய புள்ளி இருக்கும். முத்திரையுடன் கூடியது. இது பழைய நாணயம் என்பதால் நாணயத்தின் நிலை, கண்டிஷன் மற்றும் தேய்மானத்தை பொறுத்து தற்போதைய சந்தை மதிப்பு மாறுபடும். இந்த நாணயம் 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை இருக்கலாம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 50 ரூபாய் விலை போகும். நல்ல நிலையில் இருந்தால் 100 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 500 ரூபாய் வரை விலை போகும். நாணயத்தில் தேய்மானம் அதிகமாக இருந்தால் மதிப்பு குறையும். நாணயம் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அதிக மதிப்பு கூடும். நாணயம் புத்தம்பதியதாக பயன்படுத்தாத நிலையில்னா முதலில் அச்சிடப்பட்டது போல் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருந்தால் இன்னும் அதிகமான விலைக்கு விலை போகும். எப்பொழுதுமே காப்பர் நாணயங்களுக்கு அதிக மதிப்பு உண்டு. இது பிரிட்டிஷ் காலத்தில் அச்சிடப்பட்ட நாணயம். நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி அடிக்கப்பட்ட நாணயம். 1918 என்பது ரொம்ப ரொம்ப பழமையான நாணயம். சுத்தமான காப்பர் நாணயம் இந்த நாணயம். இது போன்ற நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார். நாணயங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாணயங்களை வாங்குபவர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள். இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்யவும் நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் நாணயத்தை ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோடு செய்ய வேண்டும். உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் மற்றும் செல் நம்பர் அனைத்தும் பதிவு செய்ய வேண்டும். இது போன்ற நாணயங்களை வாங்குபவர்கள் தேவைப்பட்டால் உங்களிடம் கால் பண்ணி வாங்கிக் கொள்வார்கள். இது போன்ற நாணயங்களும் உங்கள் கையில் கிடைத்தால் பத்திரமாக எடுத்து வையுங்கள். நாணயங்கள் எவ்வளவு ஆண்டுகள் பழமையாக உள்ளதோ அதை பொறுத்து தான் விலை மதிப்பு கூடும். நாணயமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். தேய்மானம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் நாணயங்கள் இன்னும் அதிகமான விலைக்கு போகும். எனவே வருங்காலங்களில் இது போன்ற நாணயங்களை எடுத்து வையுங்கள். எங்களுடைய சேனலில் இதுவரை ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.